அப்போ சிலரை சத்துரு தள்ளி போடுகிறான். யாரை சத்துரு தள்ளி போடுகிறான்? வேதம் 2 கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 11:32 வாசிக்க வேண்டாம். ஆமே, உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேச்சினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க, கர்த்தர் ஒருவரே ஆராதிக்கும்படி ஒப்பு கொடுத்து வந்தவர்கள் அந்நிய தெய்வத்தை நாடி போகிறது. உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க, அவங்க எல்லாம் சத்துரு என்ன பண்ணுவான் தெரியுமா? விழத்தள்ளுவான். இன்னொரு கூட்டம் இருக்கிறது. 2 பேதுரு 2:14 உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிப்பான. உறுதி இல்லாத ஆத்துமாக்கள், உறுதியே இருக்காது. அதனாலதான் சொல்றேன், நீங்க எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் வசன பழக்கம் இல்லைன்னா சத்துரு பாழாக்குவதற்கு ரொம்ப டைம் ஆகுது. வசன பழக்கம், எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, வசன பழக்கம். ஆமே, வசன பழக்கம், வசனத்தோடு பழகணும்.